ஆனால் திடீர்னு அப்படி ஒரு ஸ்கூல் படிச்சிருந்த பையனை இப்போ சங்கராச்சாரியாராக ஆக்கியாச்சு அப்படின்னா இதுவோ சர்வஜ்ய பீடம். இதுக்கு முக்கியமானது ஒரு வேத சாஸ்திரங்களில் அத்தியனம் பண்ணி ஒரு வைதீக சம்ஸ்காரம் இருக்கிறவா இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், இனிமே தான் இவருக்கு மடத்துக்கு இதெல்லாம் சொல்லித்தரப்படுறது. கும்பகோணத்தில் இருக்கிறதே பல வித்வான்கள் இவருக்கு வேதம் சாஸ்திரம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கா. அந்த காலத்தில் பிரபல வித்வான்கள் அந்தந்த துறையில் இவாளுக்கு ஈடுவாதான். இன்னும் பிற்காலத்தில் வந்த வித்வான்கள்லாம் அவளோட ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பா. அது மாதிரி இருக்கிறது. அதில் பல பேர், அதில் ஒருத்தர் பைங்காநாடு கணபதி சாஸ்திரிகள் அப்படிங்கிற மகான். பைங்காநாடுன்னு இருக்குது மன்னார்குடி பக்கம். அதில் அங்கேருந்து இருந்தவா கணபதி சாஸ்திரிகள் அப்படின்னு பெரிய வித்வான். அவர் எப்பேற்பட்ட வித்வான் அப்படின்னா, அவர் இருந்ததே மொத்தம் 42 வயசு தான். அந்த 42 வயசுக்குள்ளே 100கணக்கான கிரந்தங்கள்லாம் எழுதி பல வித்வான்களை தயார் பண்ணி அப்படிலாம் இருந்து பெரிய ஒரு, இதெல்லாம் சாதனைன்னா இதுக்கு மேலே சாதிக்க முடியாது, அப்படி ஒரு வித்வான்கள். அவள்லாம் கும்பகோணத்தில் தங்கியிருந்து தங்களோட ஊரை விட்டு இந்த இடத்துல தங்கியிருந்து என்ன மடத்தில் பெரியவாளுக்கு பாடம் சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக அவள் இருந்துன்னு சொல்லி கொடுத்துட்டுருக்கான். பெரியவா தன்னோட அன்னன்னைக்கு நித்திய பூஜை கஜை எல்லாம் இருக்கே இதெல்லாம் முடிச்சுண்டு ரெடியாக இருப்பா. அவர் உடனே அவரும் தன்னோட வீட்டில் எல்லாம் முடிச்சுன்னு சாப்பிட்டு வந்தார்னா பாடம் ஆரம்பிக்கணும். சாயந்தரம் வரைக்கும் நடக்கும். அந்த பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மடத்து உள்ளுக்குள்ளே இந்த காலம் மாதிரி ஃபேனு வசதி லைட்டெல்லாம் இல்லாததுனால பின்னால் கும்பகோணம் மடத்தில் பெரிய தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு பர்ணசாலை, ஒரு பந்தல் போட்டு ஒரு குடிசை மாதிரி போட்டு அதில் காவேரி மண் ஆற்று மணலை நிரப்பி அதாவது மெதுன்னு இருக்கணுங்கிறதுக்காக இவர் வந்தோடனே சாட்சியில் வந்தோடனே பெரியவா உடனே அங்கே கிளம்பிடுவா. அங்கே போய் அந்த பின்னால் தோட்டத்தில் உட்காந்துன்னு பாடம் நடக்கும். எல்லாம் முடிச்சுன்னு வருது. அது மாதிரி ஒரு நாளைக்கு வந்தார் கணபதி சாட்சியில். வந்தால் நமஸ்காரம் பண்ணார். வேடிக்கை என்ன அப்படின்னார், வாத்தியார் மாணவருக்கு நமஸ்காரம். பொதுவாக எல்லோரும் வாத்தியாருக்கு தான் நமஸ்காரம் பண்ணிட்டு பாடத்தை ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்பிச்சுப்பா. இங்கே என்னடான்னா தலைகீழ் படமாக இருக்குது. வந்தவர் வாத்தியார் சொல்லித்தர வாத்தியார் மாணவருக்கு நமஸ்காரம் பண்ணுறார். காரணம் என்ன அப்படின்னு வேறு ஒன்றும் இல்லை. சொல்லித்தரவர் குருவாக இருக்கலாம், கற்றுக்கிறவர் ஜெகத்குரு. நமது சாஸ்திரத்தில் ஆசிரமத்தில் மேலாசிரமத்தில் இருக்கவா கீழாசிரமத்தில் இருக்கவா மேலாசிரமத்திற்கவா நமஸ்காரம் பண்ணணும். அதே மாதிரி மேல் வர்ணம் கீழ் வர்ணத்தால் நமஸ்காரம் பண்ணப்படணும். இதுதான் சாஸ்திரம். சொல்லித்தரவர் கிரகஸ்தராக இருக்கார், ஆனால் கற்றுக்கிறவர் சன்னியாசியாக இருக்கார். அதனால் கிரகஸ்தர் தான் சன்னியாசிக்கு நமஸ்காரம் இல்லாமல் வழிய மேலாசிரமம். அதனால் என்ன பண்ண நமஸ்காரம் பண்ணினா பெரியவா ஏந்துண்டா தண்டத்துக்குன்னு கிளம்ப போகிறா. இவர் நமஸ்காரம் பண்ணாலே கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். கிளம்பினோன்னு அவர் உடனே ஒரு நிமிஷம் அப்படின்னார். நான் ஊருக்கு போய்ட்டேன், உத்தரவு வேணும் அப்படின்னார். பெரியவாளுக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. என்னமோ கிளாஸுக்கு அழிச்சுன்னு போகிறாராக்கும், பாடம் சொல்லி தரப்போறாக்குன்னா ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறார். அப்படி மடத்தில் கைங்கரியம் பண்ணுறா, ஊருக்கு இருக்குது, எதான பர்சனல் ஒர்க்கு போகணுன்னா கூட முன்னாலே அனௌன்ஸ் பண்ணுவா. இதனாதே நான் போகணும், இந்த காரியம் போகணும், வரேன்னா முன்னால் சொல்கிற வழக்கம். அது இல்லாத திடுதுப்புன்னு இவர் இப்படி சொல்கிறாரேன்னு பெரிய உடனே, என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவரோ பெரிய மகாவித்வான், பாடம் சொல்லித்தர குரு ஸ்தானம். அவர் இவருக்கு நமஸ்காரம் பண்ணால் கூட அந்த ஆசிரமத்திற்கு ஒரு பீடத்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுத்து அவர் அப்படி நடந்துட்டார். ஆனால் பெரியவா எப்படி நடந்துட்டா அவள்கிட்டெல்லாம், தனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருக்கள்கிட்டலாம் அப்படின்னார். தன்னோட 90 வயசில் 100 வயசில் கூட அவள் பேரை சொன்னது கிடையாது. பைங்காநாடு கணபதி சாஸ்திரின்னு பேர் அவருக்கு. ஆனால் பைங்காநாடு பெரியவா இருந்தாலே, கருங்குளம் பெரியவா இருந்தாலே அப்படி தான் சொல்லுவாளே வழிய, இந்த கணபதி சாஸ்திரி இருந்தாரே, கிருஷ்ணா சாஸ்திரி இருந்தாரே சொல்ல மாட்டா. எப்போ சொன்னாலும் எங்கள் குரு இருந்தாரே, பைங்காநாடு பெரியவா இருந்தாலே, இப்படி தான் சொல்லுவாள். அவள் பேரை கூட சொல்கிறது மரியாதை குறைச்சல் அப்படின்னு. அதை பேரை கூட சொன்னது கிடையாது. அப்படி மரியாதையாக இருக்கிற பெரியவா 100 வயசு 90 வயசில் எப்படி இருந்தார்னா 13 வயசில் எப்படி இருந்திருப்ப, அதுவும் அவள் நேரம் இருக்கிறதே. அதனால் என்ன பண்ணா, இவர் இப்படி சொன்னோன்னே
பாடம் நடந்துருக்கு போலக்கே பாதியில் இருக்கே அப்படின்னு. உடனே அவர் பாடம் நடக்கிறது, பாடம் சொல்லித்தரது நாங்களாக இருக்கலாம், தண்ணி கீழேந்து மேலே பாயாது அப்படின்னு. தண்ணி கீழேந்து மேலே பாயுது வாஸ்தவம் தானே, மேலேருந்து வேணால் கீழே தண்ணி கொட்டுமே விழிய கீழேந்து மேலே எம்புமா பண்ணாது. அதனால் இவர் எதனால் அதை மீன் பண்ணுறன்னு, சொல்லித்தரது நாங்களாக இருக்கலாம், ஆனால் கற்றுக்கிற சிஷ்யர் மேலே இருக்கார், மேல் ஸ்தானத்தில் என்ன இருக்கார், ஆச்சாரிய பீடத்தில் இருக்கார். அதனால் அங்கே இங்கேருந்து கீழேருந்து பம்பு பண்ணினா எப்படி போகும்? சொல்லித்தர குரு மேலே உட்காந்துட்டு சிஷ்யர் கீழே உட்காந்து கேட்டாங்கன்னா பாடம் அங்கேருந்து ஃப்ளோ கீழே வரலாம். அதைத்தான் இவர் மெயின் பண்ணுறார், கீழேருந்து மேலே பாயாது அப்படின்னு. இதில் அப்படி ஆரம்பித்தோடனே பெரியவாளுக்கு புரிஞ்சுடுத்து ஏதோ சாஸ்திரிகளுக்கு வருத்தம், என்னமோ ஏதோ சம்திங் ப்ராப்ளம். என்ன தீபம்ங்கிறதா ஸ்மெல் வருது இல்லையோ? அது சந்தேகம் பாதியில் இருக்குது. அவர் உடனே சொன்னார் தண்ணி கீழேந்து மேலே பாயாது அப்படின்னு. இது பெரியவா ஃபீல் பண்ணிட்டா இவர் ஏதோ என்னமோ மனசில் வச்சுன்னு இருக்கார், ஏதோ அவருக்கு வருத்தம், அதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆசிரமம் தடுக்கிறது, சொல்கிறதுக்கும் தயங்குறார், ஆனால் சொல்ல வேண்டியும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுன்னுட்டா. உடனே அவர் சொன்னார், இந்த 3 பண்ணாதவனுக்கு தான் பாடம் ஏறும் படிப்பு வரும்னு எங்கள் வாத்தியார் சொல்லுவார்னார். என்ன 3? 1 படிக்க படிக்கிறதே உடம்பில் அரிச்சுதுன்னா சொரியாத இருக்கிறவன், கையில் கத்தி இருந்ததுன்னா சீவாத இருக்கிறவன். 2ஆச்சா? 3வது மணலில் உட்காந்துன்னு கையால் அலையாத இருக்கிறவன். ஏன்னா 3 வேறு ஒன்றும் இல்லை, உடம்பு அரிக்கிற பிரஜை கூட தெரியாத இவர் இன்வால்வ் ஆகியிருக்காருன்னு அர்த்தம் படிப்பில். பார்க்குறமே இப்போ குழந்தைகள்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேணும், நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா அவளுக்கு பசி தெரியல, தாகம் தெரியல, தூக்கம் தெரியல, இவ தான் ஒரு ஹார்லிக்ஸியானு குடிச்சிட்டு படிடா அப்படின்னு இவ தான் சொல்ல வேண்டியிருக்க வழி அவளுக்கெல்லாம் பண்ணணும் தெரியல. என்ன அந்த படிப்பில் அந்த போய் என்ன அந்த விஷயத்தில் போய் நமக்கு புத்தி விழுந்துட்டதுனால சரீரத்துக்கு உண்டான இந்த உபாதைகளை நமக்கு ஒரு பெரிய பொருட்டாக தெரியல, அது ஒரு விஷயமாகவும் தெரியல. அப்படி பிரஜை இல்லாத இருக்கோம்னு அர்த்தம். தேக இல்லாத படிப்பில் நமக்கு நம்மளோட கவனம் முழுக்கலும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி கவனிக்கணும். அப்படி இருக்கணும் அப்படின்னா உடம்பில் ஏதோ அரிச்சா கூட சொரிஞ்சுக்கணும்னு கூட தெரியாத அளவுக்கு படிப்பில் இன்வால்மெண்ட்டு, கவனம். கத்தியை வச்சுன்னு சிவாக்குன்னா இது ஒன்றும் இல்லை, இது படிக்கிறது பருவத்தை பிரம்மச்சரிய பருவங்கிறோம். இந்த பிரம்மச்சரி அப்படின்னா அதில் என்ன பண்ணுவோம்னார், கை சும்மாவே இருக்காது. பிரம்மச்சாரி சேஷ்டங்கிறா, எதையானும் இதை அடிக்கும், அதை வைக்கும், இதை பண்ணும், இந்த பண்ணு எதானு பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா? அப்படின்னா கையில் ஒரு கத்தியை வச்சுருந்தா சும்மா இருப்பணும், இருக்க மாட்டான். அதை இப்படி பண்ணி அப்படி பண்ணி அது கையில் பாஞ்சு ரத்தம் வர வரைக்கும் சும்மா இருக்காது. அதனால் கையில் ஒரு சாமானை வச்சுன்னு பிசாத பிடிச்சி நெல் அப்படின்னா நிற்க முடியுமோ? நிற்காது. அப்படின்னா இதில் போய் கவனம் விழுந்துருத்தோன்னு அர்த்தம். அடுத்தது 3வது சொன்னது தான் இப்போது பெரியவாளுக்கு டைரெக்டாக ஹிட் ஆகிடுது. என்னென்ன, மண்ணில் உட்காந்துட்டு கையால் அலையாதவன் அப்படின்னும். ஏன்னா இவ பின்னால் தோட்டத்தில் போய் பாடம் நடக்கிறதா, அதில் என்ன பண்ணும், ஆற்று மணலை காவேரி மணலை பரப்பியிருக்கா, அதில் உட்காந்து பாடம் நடத்துனுக்கு. இப்படி 2-3 நாளாக கவனிக்கிறேன். நாங்கள் போய் பாடம் நடத்துறதே இவர் சீரியஸாக பாடம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். பெரியவா அப்படி மணல் கயிறு தெரிச்சுன்னு விளையாடின்னு இருக்கா மண்ணில் உட்காந்து. இது சுபாவம். நாமளே சும்மா உட்காந்துருக்கேன் ஏதாவது தரையில் உட்காண்டோம் அப்படின்னா காது பாட்டுக்கு கதை கேட்டுக்க வழியே கையால் பாய வச்சுட்டு நோண்டிகிட்டே இருக்குது. எத்தையோ விழுறது, எத்தையோ பண்ணுறது. அதுவும் சுவாரஸ்யம் ஏற ஏற இது இன்னும் விஷமம் ஜாஸ்தியாக வேறு ஆகும். அது மாதிரி கயிறு மணல் எடுத்துருச்சுன்னு இதை கவனிச்சார், கோவம் வந்துடுத்து. ஆனால் சொல்லப்படாத, ஹலோ நான் பாடம் சொல்லி கொடுத்துனுங்க, இதை கவனிங்க, அங்கே போய் விளையாடாத அப்படின்னு சொல்லலான்னா இப்படி காஷாய தண்டமாக இப்படி சங்கராச்சாரியர் உட்காந்துருக்கார். அவரை எப்படி மிரட்டுறது, அவரை எப்படி கண்டிக்கிறது, அது தடுக்கிறது. அதனால இதை மனசில் வச்சுன்னு இது சொன்னோன்னே பெரியவாளுக்கு புரியாதா இவர் எதுக்கு சொல்கிறாருன்னு.
உடனே நாம் நம்ம இது மாதிரி நேற்றுக்கு பாடம்லாம் நடக்கிறதே பாடத்தை கவனிக்க, அதாவது காதை கொடுத்து கேட்டாலே கவனித்து கேட்டாலே சட்னு புரியறது கஷ்டம், அவ்வளோ கஷ்டமான பாடங்கள். அதில் என்ன விளையாட்டாக வேறு படித்தாக்கா எப்படி ஏறும்? இதை ஃபீல் பண்ணுற அப்படின்னு உடனே என்ன பண்ணால் அவருக்கு எம்பராசிங்காக அவர் ஃபீல் பண்ணுறான்னு, நேற்றுக்கு பாடம் கேட்குறதே நான் கையால் மணலை அலைஞ்சது வாஸ்தவம் தான், ஆனாலும் கவனம் முழுக்களும் பாடத்திலேயே தான் இருந்து, காது பாடத்திலேயே தான் இருந்து கேட்டுந்தேன்னு. இது சொன்னோன்னே இன்னும் கோவம் வந்துடும். எந்த பசங்க தான் டிவி பார்த்துனே உட்காந்துருக்கு, அம்மா உள்ளேருந்து கேட்குறா, என்ன படிக்கிறியா டிவி பார்க்குறேன், இல்லை இல்லை படிச்சுன்னு தான் இருக்கேன். யாரானும் ஒத்துப்பாள, இல்லை இல்லை நான் கவனிக்கவே இல்லை, வேறு எங்கேயோ வேடிக்கை பார்த்துருந்தேன், படிக்கலைன்னு எந்த குழந்தையிலான்னு சொல்லுமோ? சொல்லாது. அதை மாதிரி இவர் சொல்கிறாரா அப்படின்னு இவாளுக்கு சந்தேகம். இந்த சந்தேகத்தை எப்படி உடனே அதுக்கும் பெரியவாளே வெளிச்சுன்னா, அப்படி சந்தேகமாக இருந்தால் என்னை பரீட்சை பண்ணி பார்க்கட்டும்னு, என்னை டெஸ்ட்டு பண்ணி பார்க்கட்டும், நான் கவனிச்சிருக்கேன்னா கவனிக்கலைன்னா ஒழுங்காக ஆன்சர் சொல்கிறேன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்கட்டும், அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்தராக பாடம் கண்டினியூ பண்ணுறதா வேண்டாமான்னு டிசைட் பண்ணட்டும். இது சொன்னால் அப்புறம் அதுக்கு மேலே அவர் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியுமா? உடனே என்ன பண்ணார், அப்படியா விஷயம் இப்போ தெரிஞ்சிடும், கவனிச்சாரா கவனிக்கலையான்னு. அதனால என்ன பண்ணார், நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கெல்லாம் நடத்தின பாடத்தில் எந்தெந்த இடம்லாம் ரொம்ப டஃப்பாக பெரியவாக கவனிக்கலை கயிறு திரிச்சிருந்தான்னு அவர் நோட் பண்ணியிருந்தாரோ அது மாதிரி இடத்துலேருந்து டஃப்பாக 4 கேள்வி எடுத்து போட்டார். எங்கே பதில் சொல்லட்டும் அப்படின்னு. இப்படி அவர் கேள்வி முடிக்கணும்னு காத்திருந்தா முடிச்சார். பதில் சொல்ல ஆரம்பித்தா எப்படி இருந்தது அப்படின்னு, கிருஷ்ணராஜ சாகர்லேருந்து அப்படி ஷட்டரை தூக்கினா எப்படி பொங்கிண்டு பாயுமோ அப்படி இருந்தது ஃப்ளோ. எந்த அளவுக்கு இருந்ததுன்னு, அந்த பதிலை கேட்ட பைங்காநாடு சாஸ்திரிகள் அப்படியே விக்கிச்சு போய் நின்றுட்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கண்லேருந்து தாரதாரியாக தண்ணி விட்டுரு, விக்கிச்சு போய் நிற்கிறார். ஏன்னா இந்த போடு போடுறது அப்படியே பிரமிச்சு போனார். பெரியவா நிறுத்தினா பதிலை. நிறுத்தினோன்னு, தண்ணி கீழேந்து மேலே பாயிற அதிசயத்தை பார்க்குறேன், தண்ணி கீழேந்து மேலே பாயிற அதிசயத்தை பார்க்குறேன், தண்ணி கீழேந்து மேலே பாயிற அதிசயத்தை பார்க்குறேன் அப்படின்னு கத்தினர். தடார்னு கீழே விழுந்தால் நமஸ்காரம் பண்ணார். மேலே அங்கவஸ்திரத்தை காமிச்சார், எனக்கு பிரசாதம் கொடுக்கணும், நான் ஊருக்கு போய்ட்டுறேன், பிரசாதம் கொடுக்கணும்னு. பெரியவாளுக்கு புரியல. முதல்ல ஊருக்கு போய்ட்டுறேன் பிரசாதம் கொடுங்கோன்னது நம்ம கவனிக்கலை, இவனோட பாடம் கெடுத்துன்னு நம்ம மெனக்கட வேண்டாம், நம்ம பாட்டுக்கு ஊருக்கு போகலான்னு சொன்னார். இப்போ தான் தண்ணி தான் கீழேருந்து மேலே பாயிற அதிசயத்தை பார்த்துட்டாரு, நம்ம தான் கவனிச்சுட்டோன்னு தெரிஞ்சு கொடுத்தேன், இப்போ வானம் கண்டினியூ பண்ண வேண்டியதானே, ஏன் இப்போவும் பிரசாதம் கொடுக்குறார் கேட்குறார். உடனே பெரிய யோசனை, சரியாக பதில் சொல்லிட்டேன் போல இருக்கே அப்படின்னு. அதுக்கு பைங்காநாடு சாஸ்திரி சொன்னேன், நான் முதல்ல போயிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கும் இப்போ போகிறேங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. முதல்ல தாபத்தில் சொன்னேன், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துடணும், அப்படி நாம் ஆசையாக சொல்லித்தரோம், அதை கவனிக்காத இருக்கே, அதை புரிஞ்சுக்கலையே. இப்போ ஏற்பட்டவாள்கிட்ட அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றும் சொல்லித்தர, குரு வாத்தியார் அழகாக சொல்லித்தர, நன்னா இந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணணும் சொல்லித்தரணும் அப்படிங்கிறதே, அதுக்கு ஈக்குவலாக அந்த குழந்தைகள் பதில் ரெஸ்பாண்ட் பண்ணினா தானே வாத்தியாருக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். அது இல்லாத அவ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துன்னு இவர் பாட்டுக்கு கத்தின்டா இது உருப்படாது, இதோட நம்ம ஏன் தொண்டதை நிமித்தணும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேறையை பார்க்கலான்னு தானே தோணும். அதில் தான் சொன்னேன். ஆனால் இப்போ நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்கிறதுக்கு இப்போ ஏற்பட்ட மேதைக்கு இனிமேல் நான் சொல்லித்தரத்துக்கு ஒன்றும் விஷயம் இல்லைன்னு தெரிஞ்சுது. அதனால நிம்மதியாக போகிறேன், எனக்கு பிரசாதம் கொடுக்கணும். அதுக்கு பெரியவாளோட பதில் என்ன, உடனே இப்போ புரிஞ்சுனேளா நான் யாருன்னு, இன்னுமே ஜாக்கிரதையாக இருப்பேளான்னு தான் சொல்லணும். இல்லை, உடனே பெரியவா சொல்கிறா, இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீங்கள்லாம் கூட இருந்தாலே எனக்கு பெரிய பலம் அப்படின்னு. அது என்னமோ தெரியல, பிராமணா வாக்கு பலிச்சதுன்னு அவர் போயிட்டுறேன் பிரசாதம் கொடுங்க போயிட்டுறேன்னு சொன்னதுக்கு ஏத்தாப்பில் என்ன ஆயிடுத்துன்னு, அடுத்த சில மாதங்கள்லேயே அவர் ஊருக்கு போகலை, உலகத்தை விட்டே போயிட்டார். அதுக்காக தான் பெரியவா பண்ணா போல இருக்குது. இன்னும் 6 மாதத்துல இவர் பாடத்தை நிறுத்த போகிறார். அவர் குறையோடு போனால் நம்ம முழுக்க எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்காத இந்த குழந்தையை ட்ரெயின் பண்ணாது போயிட்டுமோன்னு ஒரு வருத்தம் இருக்க போகிறதோங்கிறதுக்காக இப்போயே யாருன்னு காமிச்சிட்டா போல இருக்குது. எல்லாம் தெரிஞ்சாச்சு. தண்ணி கீழேந்து மேலே பாயிற அதிசயம். அது தண்ணி கீழேந்து மேலே பாயிற அதிசயம்னா என்னென்ன,
இப்போது சிஷ்யன் சொன்னத்தை கேட்டு குரு கற்றுக்கிறார். செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதருக்கு அப்படி சொல்லுவாள். இவர் மன்னார்குடியில் பெரிய வித்வான்கிட்ட பாடம் கற்றுன்ட்ருக்கார். அவர் குரு என்ன பண்ணுறாருன்னு அப்படி மத்தியானம் அந்த ஈஸ்டாவில் அப்படி படுத்துட்டு இவருக்கு சொல்லி கொடுத்துன்னுக்கார். இது சின்ன பையன் உட்காந்துன்னு முன்னால் உட்காந்துன்னு பாடம் கேட்டுருக்கு. சொல்லி கொடுத்தார். எங்கே சொன்னதை சொல்லும் அப்படின்னு. புரிஞ்சன்னைக்கியா சொல்லு, பதில் சொல்லு அப்படின்னு குரு சொன்னாராம். இவர் உடனே தீட்சிதர் பதில் சொல்ல ஆரம்பித்தார். இது பதில் சொல்ல ஆரம்பித்தா இது பாட்டுக்கு அப்பயே உபன்யாசம் போல் இருக்குது. கிடு 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 கிடுன்னு சொல்ல ஆரம்பித்தோடனே அப்படி படுத்துன்னு இப்படி கண்ணை மூண்டு இப்படி கேட்டுருக்கிற குரு இவர் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு தடார்னு இப்படி ஏந்துண்டாரான். ஈஸ்டனு எங்கே சொல்லு சொல்லு திருப்பி சொல்லும் அப்படின்னு. இவர் பயந்து போயிட்டு ஏதோ தப்பாக சொல்லிட்டோமாக்கும் இப்படி ஏந்துன்னு அடிக்க வரப்போறாருக்கும். எங்கே திருப்பி சொல்லும் அப்படின்னு திருப்பி சொன்னோன்னே அப்படி எரிக்கி கட்டின்டாரான். கட்டின்ட்டு ஏய் உங்கள்கிட்டேருந்து நான் கற்றுக்கிறேன்டா, இதை இப்படி கூட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நீ சொன்னப்புறம் தானே தெரியும், நான் இப்படியா சொல்லி கொடுத்தேன் அப்படின்ட்டு எரிக்கி கட்டிட்டு அமோகமாக இருப்படா அமோகமாக இருப்படா அப்படின்னு வாழ்த்து. இதை தீட்சிதர் அப்படியே தொண்டை தழுதழுக்க சொல்லுவார். நான் இன்றைக்கி உலகத்தில் இப்படி ஒரு பேரோட புகழோடு இருக்கேன்னா காரணம் அன்றைக்கி அந்த பிரபு குருநாதர் பண்ணின ஆசீர்வாதம். அப்படின்னா இருக்கணும். வாத்தியார் நம்ம ஒருத்தட்ட பாடம் கற்றுனோம் அப்படின்னா அவளுக்கு எப்படி திருப்தி இருக்கணும் அப்படின்னார். நம்மளை பார்த்து அப்படியே மனசார பெருமிதம் அடையணும், பூரிப்பு அடையணும். நன்னா இருப்பேன் அப்படி சொன்னால் தானே ஒரு நாளும் அது வேணும் போக முடியாது. அப்படி ஒரு சிஷ்யராக தான் பெரியவா இருந்திருக்கான்னு தெரியுது. இப்படி சாஸ்திர பாடங்களில் வேதமாக இருக்கட்டும் சாஸ்திரமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், ஒரு வித்வான்கள்லாம் வேத பாராயணம் நடந்துட்டுருக்கு. அதில் எல்லாரும் சொல்லியிருந்தா அதில் அப்பா புள்ள வந்திருக்க, அது தாத்தாவும் பெரிய வித்வான், அப்பா புள்ள எல்லாரும் அப்படி தான். அது நியமாத்தியனம் அப்படின்னு நமது சாஸ்திரத்தில் என்ன சொல்லி வேதத்தை கூட எப்படி படிக்கணும்னர் அந்த பாரம்பரியமாக படிக்கணும். தாத்தாட்ட அப்பா படிக்கணும், அப்பாட்ட புள்ள படிக்கணும். அப்படி படித்தாக்க வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இந்த பாரம்பரியமாக வந்ததுன்னா அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. திடுதிப்புன்னு புதுசாக ஒன்று முளைக்கிறத விட குரு பரம்பரை எப்படிங்கிறதே என்ன அப்படிங்கிறது. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னா இன்றைக்கி ஏதோ நாம் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு காமகோடி பீடாதிபதினு இருக்காருன்னா இது என்ன திடீர்னு முளைச்சவரான்னு வேறு இல்லை. எப்படி இருக்குன்னார். இந்த பீடத்தோட பாரம்பரியத்தை எடுத்தாலே 2500 வருஷம்னு இருக்குது. ஆதிசங்கர காலத்திலேருந்து ஆரம்பித்து 67 69 பேர் இவர் எழுவதாக இருக்காருன்னா எப்படி அது காலங்காலமாக ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்லாம் சொல்கிறாப்புல இருக்குது. சரி, அந்த சங்கரர் என்ன திடீர்னு முளைச்சாரா? அவருக்கு முன்னால் என்னென்ன நாராயணம் பத்மபூம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்த கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்ய ஸ்ரீ சங்கராச்சாரிய. அந்த சங்கரர் எப்படி யாரோட சிஷ்யர்னர், அதோட பரம்பரை எங்கன்னர், நாராயணம் ஆரம்பம் எங்கேருந்து வந்ததுன்னு சாக்ஷாத் பகவான்டேந்து. பகவான் கீதையில் தானே சொல்கிறார், நான் முதல்ல இதை விவஸ்வானுக்கு உபதேசம் பண்ணேன், விவஸ்வான் மனுவுக்கு உபதேசம் பண்ணார், ஏவம் பரம்பரா பிராப்தம். இப்படி பாரம்பரியமாக வந்திருப்பா இந்த பிரம்ம வித்தைங்கிறது. புதுசாக யாரோ புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் இல்லை. அந்த ஆத்ம வித்தைங்கிறது இப்படி பாரம்பரியமாக வந்திருக்கு. அதை இவர் தானே முதல்ல பகவான் உபதேசம் பண்ணார். ஸ்ரீமத் பாகவத்திலையும் அப்படி தானே சொல்கிறது. தன்னோட நாபிகபலத்திலேருந்து பிரம்மா வந்தார், பிரம்மாவுக்கு இவர் உபதேசம் பண்ணினார். அப்படி தானே வருது. அப்போது இந்த விஷயத்தை இந்த வித்தைகளை சாட்சாத் பகவானே ஆதியில் ஆரம்பித்து தன்னோட பிள்ளையான புள்ள கம் சிஷ்யர் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார். பிரம்மா யாருக்கு பண்ணார் அப்படின்னார், அவரோட பிள்ளையான வசிஷ்டருக்கு பண்ணார். அவர் யார் பண்ணார், அவரோட பிள்ளையான சக்திக்கு பண்ணார். சக்தி யாருக்கு பண்ணார், அவரோட பிள்ளையான பராசருக்கு பண்ணார். பராசரர் யாருக்கு பண்ணார், அவரோட பிள்ளையான வியாசருக்கு பண்ணார். வியாசர் யாருக்கு பண்ணார், சுகாச்சாரியாளுக்கு பண்ணினார், அவரோட பிள்ளை. இது வரைக்கும் அப்பா பிள்ளையே குரு சிஷ்யாளாக இருந்து இந்த வித்தைகள்
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனாக பாஸ் ஆன் பண்ணி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சுகாச்சாரியர்கள் பிரம்மச்சாரியாக இருந்ததுனால அவருக்கு குழந்தை இல்லை. அதனால் என்ன பண்ணார், குரு சிஷ்யருங்கிற பரம்பரையாக மாறிடுத்தது. இந்த சுகர் யாருக்கு பண்ணார், கௌடபாதர் அப்படின்னு. அவருக்கு பேர் என்னவோ தெரியாது. அதாவது கௌட தேசம் அப்படின்னா பெங்காலுக்கு பேர். விந்திய மலைக்கு தெற்கே இருக்கிற பிரதேசங்களை 5ஆக பிரித்து பஞ்ச திரவிடாஸ் அப்படின்னு பேர், 5 திரவிட தேசம் அப்படின்னு பேர். அதே மாதிரி விந்திய மலைக்கு வடக்கே இருக்கிற பிரதேசங்களை 5ஆக பிரித்து பஞ்ச கௌடாஸ் அப்படின்னு பேர். அந்த கௌடர்கள் திரவிடர்கள் அப்படிங்கிறது. அந்த 5லேயும் என்னென்ன 4 பேருக்கு தனித்தனியாக பேர் கொடுத்து 5ஆவது கௌடர் அப்படின்னு பேர். இன்றைக்கும் கௌடியாமட்னானே பெங்காலிஸ் தான். கௌட தேசம்னாலே பெங்காலின்னு வச்சுருக்கோம். அது மாதிரி திராவிடன்னாலே தமிழன்னு தான் வச்சுருக்கோம். மீதி எல்லாரும் கன்னடக்காராலும் திராவிடர்கள் தான், மராட்டிக்காராலும் திராவிடர் தான், ஆந்திராக்காராலும் திராவிடர் தான், எல்லோரும் திராவிடர்கள் தான். ஆனால் அவளுக்கு தனியாக பேர் கொடுத்து மீந்தவாளுக்கு திராவிடர்னு பேர் கொடுத்தது தமிழுக்கு. அதை போல் அந்த கௌட தேசத்திலேருந்து வந்தவர். அதனால் அவருக்கு பேர் என்னன்னு தெரியாது. வேடிக்கை என்னென்ன, இவ்வளவு பெரிய குரு பரம்பரையில் முக்கியமான ஒரு குருவாக இருக்கார், அவரோட இண்டிவிஜுவல் நேம் என்னன்னு தெரியாத இருக்குது. இதுதான் இந்து மதத்தோட சிறப்பு. அவள் நேமா ஃபேமா, அதாவது எதை பற்றியும் அவள் கவலைப்படலை. விஷயம் வேணும், அவ்வளோதானே விஷயம். இது யார்கிட்டேருந்து வந்தானே, எவன்கிட்டேருந்து வந்தானே, எப்படி வந்தானே, அதை பற்றி கவலை இல்லை. அந்த கௌடபாதாச்சாரியர்களுக்கு சுகாச்சாரியர்கள் சிஷ்யராக பண்ணார். அந்த கௌடபாதர் யாருக்கு பண்ணார், கோவிந்த பகவத் பாதர் அப்படிங்கிற அவர் காஷ்மீர்லேருந்து வந்தவர், அவருக்கு பண்ணினார். அந்த கோவிந்த பகவத் பாதர் யாருக்கு பண்ணார், இந்த நம்பூதிரி பிராமணனுக்கு பண்ணார், சங்கரருக்கு. அதுக்கப்புறம் சங்கரர்லேருந்து ஹஸ்தாமலகர், தோடகர், சுரேஸ்வரர் அப்படின்லாம் வந்து அந்த சுரேஸ்வரர்லேருந்து சர்வஜாத்மர் அப்படின்னு வந்து அந்த சர்வஜாத்மர்லேருந்து வரிசையாக தாண்டி 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 வந்து இன்னைக்கு ஸ்ரீ ஜெயேந்திரர் அப்படிங்கிறவர்கிட்டேருந்து இப்போ விஜயேந்திரருக்கு வந்திருக்கு. அப்படின்னா எப்படி ஒரு பரம்பரை ட்ரெடிஷன் இதுக்கு மாதிரி ஆயிடுமா? அப்படி இல்லை. அந்த புதுசாக வந்தது அப்படி இல்லை. அதுதான் அங்கே முக்கியம். அந்த பாரம்பரியம், அந்த பாரம்பரியம் எதுக்காக சொல்லுவேன், அதுதான் அந்த பாரம்பரியம் தான் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால வேதத்துக்கும் என்ன சொல்லியிருக்குன்னார், தாத்தாட்டேந்து அப்பா கற்றுக்கிறது, அப்பாட்டேந்து பிள்ளை கற்றுக்கிறது, பிள்ளைகிட்டேருந்து அவன் பிள்ளை கற்றுக்கிறது, இப்படியும் வந்ததுன்னா அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அப்படி தான் அப்பா பிள்ளையெல்லாம் வந்திருக்கா, சொல்லின்னு இருக்கா, இவெல்லாம் சொல்கிறத கேட்டுருந்தா. அதுக்கப்புறம் அந்த பையனை என்ன பண்ண, எல்லாம் முடிஞ்சோடனே இந்த பையன்கிட்ட, இவன் உங்ககிட்ட அத்தியனம் பண்ணலையோ அப்படின்னா. அவருக்கு ஆச்சரியம், எப்படி கண்டுபிடிச்சா தெரியவா? இல்லை, ஆமாம்மா, அது சௌரியப்பிள்ளை எனக்கு ஆற்றுல வச்சுன்னு சொல்லித்தரத்துக்கு அதனால் பாடசாலைக்கு விட்டேன் பண்ணினா. அதானே சொல்கிறதுலேருந்து பார்த்தாலே தெரியுறது அப்படின்னா. என்னையும் அது ஒரே வேதனையே சொல்கிறதுலேருந்து பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னா. அப்புறம் சொல்கிறா, ஒரு இடம் பர்டிகுலராக ஒரு இடத்த சொல்லி நீ சொல்லுவதே அப்படின்னு. உடனே அப்பா சொன்னார். உடனே இந்த போயிட்டு நீ சொல்லுவதே அப்படின்னு இவர் சொல்கிறார். உடனே அதில் எங்கேயோ என்னமோ ஒரு ரொம்ப சட்டில், அதை ஒருத்தரும் டிஃப்ரென்ஸ்னு ஒருத்தராலையும் கண்டே பிடிக்க முடியாது, அப்படி இருக்குது. உடனே அந்த இடத்த என்ன பற்றியோ வித்தியாசம் தெரியுறதோ அப்படின்னு. வேடிக்கை என்னென்ன, இவாளுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் தெரியல. இவர் கண்டுபிடிக்கிறார். அதான் கேட்டேன் அப்படின்னு. இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இவ மாயவரத்தில் பிரமாதமாக பட்ன பிரவேசம் நடந்துருக்கு. பெரியவாளுக்கு திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை நாதஸ்வர சக்கரவர்த்தி வந்து வாசிச்சுன்னு இருக்கார். அதுக்கு திருவன்காடு சுப்பிரமணிய பிள்ளைன்னா யாரோ பெரிய தவல் அவர் வாசிச்சுன்னு. இவெல்லாம் பெரிய, அவள் பெயரை கேட்டாலே உலகம் பயப்படும், அப்பேற்பட்ட வித்வான்கள். வச்சுக்கிட்டு இவா பாட்டுக்கு பல்லாக்கில் உட்காந்துருக்கா, வரவாடெல்லாம் பூர்ணகுமம் கொடுக்குறா, இதை பண்ணுறா எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவர் ஏதோ தாளம் தனியாக ஒருத்தனும் வாசிச்சுட்டு இருக்கார். வாசிச்சுருந்தோன்னே பெரியவா கேட்டா, இப்படி பார்த்தா, இப்படி பார்த்துட்டு அவர் அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே பிரசாதம்லாம் கொடுக்கணுன்னு உடனே சொல்கிறா, என்னாச்சு ஆவர்த்தனத்தில் மாத்திரை குறைஞ்சதோ அப்படின்னு. அவர் பயந்தே போயிட்டார்.
அவர் பிற்காலத்தில் சொல்கிறார், நிச்சயம் இது என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அப்படி சமாளிக்கிறவன் தான் பெரிய வித்வான். எல்லார் வரைக்கும் சபையில் உட்காந்து தட்டுக்கிட்டதுன்னா காமிச்சுட்டாக்க பிரயோஜனம் இல்லை. அவர் சொல்ற 2 பேருக்கு தெரியலாம், ஒன்று எனக்கு தெரியும் இல்லையா, அதுக்கு அதிதேவதைக்க நந்திகேஸ்வருக்கு தெரியலாம். ஆனால் பெரியவாளுக்கு தெரியறதுன்னா அவள் தான் நந்திகேஸ்வரி. இது சாத்தியமே இல்லை. அதோட இல்லை, இவருக்கு இந்த லயத்தை பற்றி என்ன தெரிஞ்சிருக்க போகிறது, தாளத்தை பற்றி இவருக்கு என்ன தெரிஞ்சிருக்க போகிறது அப்படின்னு நாம் நினச்சின்னு இருக்கோம். ஆனால் இப்படி தான் ஒவ்வொரு மகாமேதைகளும் அவள்கிட்ட ஒரு ரொம்ப செட்டிலாக ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியாது, ஏதோ ஸ்கேனிங் மிஷின் மாதிரி இவர் கண்டுபிடிக்கிறது. அதுதான் இப்படி வேதம் சாஸ்திரம் எதுவாக இருந்தாலும் சரி, புராண இதிகாசங்களில் கேட்கவே வேண்டாம். ஒருத்தர், அதாவது நம்ம இதையே எடுத்துப்போம், கம்பராமாயணத்தில் எக்ஸ்பர்ட்டு நீதிபதி MM இஸ்மாயில். பெரியவா இங்கே சம்ஸ்கிருத காலேஜில் இருக்கிறதே தினம் உபன்யாசம் அப்படின்னு வச்சுருந்தா. நீங்கள் இன்றைக்கி தெய்வத்தின் குரலில் பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கிற போர்ஷன் எல்லாம் இங்கே பண்ணினது தான். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக அங்கங்கே பண்ணினதையும் சேர்த்து கம்பைல் பண்ணி ராகணபதி என்ன கொடுத்துருக்கார். இங்கே பண்ணுற ஆயிரக்கணக்கில் கூட்டம் நிரம்பியிருக்கும். அது அந்த உபன்யாசத்தை கேட்குறதுக்கு. அந்த உபன்யாசமும் இனிமேல் 6:30 to 8:30 அந்த டைம்லாம் கிடையாது. இவள் எப்போ நினச்சின்னு பண்ணுறாளோ அப்போ தான். ஆனால் ஜனங்கள் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு 2 வருஷம் போல் ஒருத்தரும் வீடு வாசல்லாம் மறந்து இந்த சான்ஸ்கிரிட் காலேஜே கதின்னு கிடந்தவாள்லாம் இருக்கா. ஏன்னா மாற்றி ஒன்று இப்படி வந்துட்டே இருக்கும். இவர் உடனே பெரியவா தரிசனம் பண்ணுறதே ஆனந்தமாக இருக்கும். இவர் பூஜை பண்ணுறதை பார்த்தா அதை விட ஆனந்தமாக இருக்கும். இவர் பேச ஆரம்பிச்சுன்னா அதை விட ஆனந்தமாக இருக்கும். இவர் எங்கேயானு கோவிலுக்கு போகிறேன், குளத்துக்கு போகிறேன்னு எங்கேயானு வீதியில் போனான்னா அதுக்கு பின்னாலே எல்லோரும் துரத்தின்றே ஓடுறது. இப்படியே பொழுது இருந்தது. இவள் உட்காந்து உபன்யாசம் பண்ணுறா. அங்கே எய்தாப்பில் சலிவன் கார்டன் ரோட்டில் அப்போது குடியிருக்கர் நீதிபதி இஸ்மாயில் அவர்கள். இந்த காற்றுக்காக சேரை தூக்கி வெளியில் போட்டுன்னு இந்த வெய்ய நாளில் சித்த அப்படியே உட்காந்துருப்பார். அப்படி உட்காந்து நிற்கிறது இந்த ஸ்பீக்கரில் பெரியவா பேசுறது காதில் விழருது. கேட்டவருக்கு யாரோ இப்படி பேசுகிறாளே அப்படின்னு. அதாவது கற்றாரை காமரும் படித்தவாளுக்கு தானே இந்த படித்தவாளோட வேல்யூ தெரியும். இப்படி இந்த விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் எடுத்து பெரியவா ஒரு நாளைக்கு இப்படி பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கார். பார்த்தா அவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி, யாரையா இப்படி பேசுகிறா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அபூர்வமாக இருக்குது அப்படின்னு. சரி, இதை பெரியவா பேசுகிறா, சங்கராச்சாரியா பேசுகிறேன்னு தெரியும், கேட்கலாம் அப்படின்னா நேராக கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது. தன்னோட மதம் சங்கோஜமாக இருக்குது. இங்கே பார்த்தா எல்லாம் ஒரே மடிசாரம் பஞ்சகஜமாக இருக்குது. அதுக்கு நடுப்புன்னு நம்ம எப்படி போகிறதுன்னு இவருக்கு ஒரு யோஜனை. போகலாமா போகப்படாதா இப்படின்னு ஒரு சங்கோஜம். அதனால் இப்படி கேட்டுருக்கார். பார்த்தார். இந்த ஆர்வம் தாங்காத என்ன பண்ணார், அப்புறம் வீட்டு வாசலில் உட்காந்து கேட்குறவர் நேரே இந்த மடத்து வாசலில் சன்ஸ்கிரிட் காலேஜ் வாசல் நின்று கேட்குறதுன்னு ஆரம்பித்தார். அப்போ கூட உள்ளே போய் பெரியவாளை நேராக முகத்தை பார்க்குறதுக்கு சங்கோஜம். இப்படி நின்றுட்டு இருக்கிறதே ஒரு நாளைக்கு பெரியவா எல்லாம் முடிஞ்சுட்டு சொல்கிறா, வாசலில் வக்கீல் இருக்கிற, ஜட்ஜி இருக்கிற, அவரை கூட்டினுவான்னு. இவர் பேர் சொல்லி அவள் யாருன்னு ஏலம் போட்டால் நான் தானே என்னென்ன உங்களை கூப்பிட்றேன்னா, நான் எப்படி தெரியுன்னு அவர்கிட்டே கழுங்கோ. இப்படி தான் உறவு. ஏன் அப்படின்னு அதுதான் பெரியவாளோட அந்த பாவம். ஒரு நல்ல ஜீவன், நம்மள்கிட்ட ஒரு பிரியம் இருக்குது, நம்மளை பார்த்து பேசணும்னு இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு தயக்கம், நாம் ஏதோ ஒரு அந்நிய மஸ்திராக இருக்குமே, இப்படி வரலாமா அப்படாதோ, இது சரியாக வருமோ, இல்லை ஒரு தயக்கம் இருக்கான்னா அதை எப்படி பிரேக் பண்ணுறது, அதனால இழுக்கிறா உள்ள. இப்படி ஆரம்பித்தது தான் பெரியவாளுக்கும் நீதிபதி அவர்களுக்கும் இஸ்மாயிலுக்கும் உறவு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுத்துன்னு அப்படியே அந்யோன்யமாக எடுத்து காரில் உட்காந்து, எனக்கு தெரிஞ்சு காஞ்சிபுரத்தில் வெளியில் ரோட்டில் காரை நிறுத்திட்டு காருக்குள்ளேயே உட்காந்துருப்பார். இந்த காலம் மாதிரி ஏசி கார்லாம் கிடையாது. ஒரு அம்பாசிடரில் பிசாதான் உட்காந்துருப்பார். ஏன் உள்ளே மடத்தில் உட்காந்து அவங்களுக்கு தெரியும், பெரியவங்க ரெடி ஆனோன்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னு பெரியவா தான் காரியத்தெல்லாம் முடிச்சுன்னு எல்லாம் பண்ணிட்டு ஒரு இடத்துல உட்காந்து அதுக்கப்புறம் ஏதான ஒரு பாயை போட சொல்லி வர சொல்லுவார். அப்படி வந்தால் என்ன மணிக்கணக்காக பேச்சு போகும், என்ன போகும், எல்லாம் ஆகும். அப்படி
அந்த ஒரு அவர்கிட்ட ஒரு நாளைக்கு பேசிட்டுக்கிட்டே சொல்கிறா, இந்த பாம்புன்னு தாண்ட முடியல, பழுதுன்னு முதிக்க முடியலன்னு ஒரு வசனம் ஒரு கொல்லியோ. ஆமாம் அப்படிங்கிற பெரிய வேதாந்தம் அது. அதாவது அத்வைதத்தில் சொல்கிறது பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா. இதான் அத்வைதத்தை ஒரே வார்த்தையில் சொல்லு அப்படின்னா இதான் பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா அப்படின்னா. அதாவது பிரம்மங்கிறது தான் சத்தியம். இந்த ஜெகத்துங்கிறது இப்போ கண்ணுக்கு தெரியுறதே பார்க்குறோமே, இதை என்ன சொல்கிறதுங்கிறார். மித்யன்னாக்க ஒரு தோற்றம்னு அர்த்தம், அப்பியரன்ஸ். இது கண்ணுக்கு தெரிகிற தோற்றம் தெரியறதே வழிய, அப்போ இது நித்தியமா அநித்தியமா, இது சத்தியமா சத்தியம் இல்லையா அப்படின்னர். இது தோற்றம் தான் அப்படின்னுட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் தெரியறது, ஆனால் திடீர்னு மறைஞ்சு போய்டுறது. நம்ம இப்போ நன்னா 100 கிலோ பிரமாதமாக கல் குண்டு மாதிரி இருக்கும், இருக்கிற வரைக்கும் தெரியறது, என்னெல்லாமோ பண்ணுறோம். பார்த்தா நாளை கருத்தால் பார்த்தா நியூஸ் வருது ஆல் க்ளோஸ்னு. அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து அவர் இருந்த ட்ரேஸ் கூட கிடையாது, சாம்பல் கூட கிடையாது. எங்கே போச்சு? நேற்று வரைக்கும் சத்தியமாக இருந்து இது இன்றைக்கி எங்கே போச்சுன்னு தெரியல. இப்படி தான் இந்த பிரபஞ்சத்தில் அத்தனையும். ஒன்றும் இல்லை, ஒரு சுனாமி வந்து மூடித்துனாக்க இருக்கிற இடம் தெரியல எல்லாம். அதுதான் இருக்கிற வரைக்கும் இதை தெரியுது, தெரிகிறாப்புல இருக்குது, ஆனால் மாயத்தோற்றமாக இருக்குது, ஒரு அப்பியரன்ஸாக இருக்குது. சினிமாவில் திரையில் இனிமேல் பிரமாதமாக இனிமேல் டூயட்டு படுறா, சண்டை போடுறா, அத்தை பண்ணுறா எல்லாம் நடக்கிறது. அப்படி இன்னும் எப்போன்னு இந்த 3 மணி நேரத்தோடு சரி, அதை முடிஞ்சு கொடுத்துன்னா தி எண்டுன்னு போட்டுவிட்டாக்க எல்லாம் காணும், வெறும் தர தான் நிற்கிறது. அதை போல தான் இங்கே. இதைத்தான் பாம்புன்னு தாண்ட முடியல. அதனால் இப்படி இருக்கிறத இந்த உலகத்தை உண்மைன்னு நம்பிண்டு இதை டிபெண்ட் பண்ணுறதா நம்புறதா, இல்லை இது எல்லாம் இல்லை மாயேன்னு விடுறதா அப்படின்னா முடியாத தவிக்கிறோம். இந்த சித்தாந்த சண்டையெல்லாம் இங்கே வந்தது தான், இங்கேருந்து ஆரம்பம். இதுதான் பாம்புன்னு தாண்ட முடியல, பழுதுன்னு மதிக்க முடியல. ஏன் அப்படின்னார், ஏதோ இப்படி ரோட்டில் ஒரு கயிறு கிடக்கு, அப்படி நெளிஞ்சுன்னு கிடக்கு, வெளிச்சம் போகிறல. இப்படி போகிறவர் பார்த்தா இப்படி நெளிஞ்சிருந்தால் பாம்புன்னா நெளிஞ்சுன்னு இருக்கும் அப்படின்னு உடனே பயமாக இருக்குது பாம்பு ஒன்று. அப்புறம் இன்னொரு புத்தி சொல்கிறது, இங்கே எங்கே மாட வீதியில் எங்கேருந்து பாம்பெல்லாம் வரும், அதெல்லாம் இல்லை, இது தானே கயிறாக தான் இருக்கும் அப்படின்னு. சரி கயிறுன்னு காலை வைக்கலான்னா நம்ம போகாத வேலை பாம்பாக இருந்து பொட்டுன்னு போட்டுருத்துனா என்ன பண்ணுறது? சரி இருந்தாலும் இருக்கட்டும், பாம்பாக இருந்தாலும் கூட கயிறான்னு தாண்டி போனான்னா யாரானு பார்த்துட்டு ஐயே மாமா கயிற்றை பார்த்தே பயப்படுறாருன்னு பரியாசம் பண்ணால் என்ன பண்ணுறது? அதனால இவர் யோஜனை பண்ணிட்டு நிற்கிறாராம். பாம்புன்னு தாண்ட முடியல, பழுதுன்னு மதிக்க முடியல. இது எதனால் வந்துடுத்து அப்படின்னர். ஒன்றும் இல்லை, வெளிச்சம் போரில் அரகுற வெளிச்சமாக இருந்தது. அதாவது வெளிச்சம் இருக்குது, என்னமோ தெரிகிறதோ இல்லையோ அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்குது, ஆனால் அது பாம்பா கயிறான்னு தெரியற அளவுக்கு போதுமான வெளிச்சமாக இல்லை, அவ்வளோதானே. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னர். ஒன்றும் இல்லை, ஒரு டார்ச் எடுத்து அடிச்சின்னா கதை தீர்ந்தது, பாம்பா கயிறான்னு தெரிஞ்சிடும். அதை போல் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை மாய மித்தியன்னு இக்னோர் பண்ணுறதா இல்லை சத்தியம்னு டிபெண்ட் பண்ணுறதா தெரியல. எதனாலன்னு ஏதோ அரகர அறிவு இருக்குது, அதனால் அந்த வெளிச்சத்தினால தெரியுது. அதை உண்மையை கிளியர் பண்ணிக்கணும்னா என்னென்ன, ஞானம்ங்கிற அந்த வெளிச்சத்தை ஞான ஒளி அடித்தாச்சுன்னா தெரிஞ்சிடும். அப்படி தெரிஞ்சவாழ தான் ஞானிங்கிறோம். இதான் இந்த பாம்பு பழுதுன்னு தாண்ட முடியல, இதை சொன்னேன். ஆமாம், இது எல்லாத்தையும் கேட்டுட்டும் இதை ரெஃபர் பண்ணி உதாரணமாக கம்பர் ஏதானு பாடியிருக்காரு சொல்கிறாரோ கம்பராமாயணத்தில் எங்கே சொல்கிறார் அப்படின்னு. இதை கேட்டு எங்கே சொல்கிறாருங்கிறதுலேருந்தே இருக்குதுன்னு அர்த்தம். சொல்லியிருக்காரான்னு கேட்டால் தான் இனிமேல் புஸ்தகத்தை திருப்பணும். எங்கே சொல்கிறார் அப்படின்னா, எங்கே சொல்கிறாருன்னு கேட்டோன்னே என்ன ஆகிடுத்துன்னு அதுதான் எங்கேன்னு இப்போ மறந்து போயிடுது. அது இன்னொரு ஆச்சரியம் பெரியவாள்கிட்ட. அது பெரியவாளுக்கு முன்னால் நம்மளை மறந்து போயிடுறோம், என்ன இப்போ வச்ச சாமான் மறந்து போயிடுறது எல்லாம் இருக்கிறாப்புல. வேடிக்கை என்னென்ன, இது மாதிரி தெரிஞ்ச விஷயம் கூட பெரியவா கேட்டோன்னே மறந்து போயிடும். ஏதோ பேசிகிட்டே இருப்போம், உன் பேர் என்ன அப்படின்னா மறந்து போயிடும். அப்புறம் கணேஷா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கணும். இப்போது அவருக்கு எங்கன்னா இப்போ இனிமேல் கம்பராமாயணத்தில் 7 காண்டத்தில் உடனே அப்புறம் பெரியவாசுரா சுந்தர காண்டத்தில் முதல் பாட்டு
அலங்கலில் தோன்றும் பொய்மை அறவு என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த பாட்டை சொல்லி இதை எடுத்தோன்னே அதைத்தான் சொல்கிறார் இல்லையோன்னு. அலங்கலில் தோன்றும் பொய்மை அறவு அப்படின்னா, அலங்கல்னா மாலை கயிறு, அதில் தோன்ற பொய்மை அறவுன்னா பாம்பு. அந்த பாம்புங்கிறது அங்கே பொய் தானே, கயிறு தான் கிடந்தது, ஆனால் அது நெளிஞ்சிருந்ததுனால பாம்பு நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இதை சொல்ற, அதாவது ராமனோட அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு அவனோட குணத்தை சொல்றதே, அவர் யார் அந்த தத்துவத்தை சொல்றதே இந்த உதாரணத்தை சொல்லி கம்பர் இந்த பாட்டை சொல்கிறார். அதை போல தான் எந்த பரபிரம்மமோ அது வாக்குக்கு எட்டாததோ மனசுக்கு எட்டாததோ அதுக்கு அருவமான பரபிரம்மமோ அதை என்ன பண்ணித்துன்னு ஒரு உருவத்தை தூக்கிண்டு கையில் வெள்ளையும் எடுத்துண்டு அயோத்தியில் வந்து நிற்கிறது அப்படின்னு இந்த அத்வைத உதாரணத்தை சொல்லி சொல்கிறார். இந்த பாட்டில் சொல்கிறார் இல்லையாண்ணா, இப்போ ஆமாம் அப்படின்னு. இதை எதுக்காக இப்போ அவர்கிட்ட கேட்கணும்? உடனே பெரியவா சொல்கிறா, இல்லை நீங்கள் கம்பராமாயணத்தில் இத்தனை பண்ணியிருக்கீங்களே, இதை கவனிச்சேளோன்னு கேட்டேன்னா. என்ன கவனிக்கணும் அப்படின்னு, இதுதான் பாட்டு தெரியும், அர்த்தம் தெரியும், எல்லாம் தெரியுறது. அதுக்கு சொல்கிறா, இல்லை கம்பர் நல்ல வீர வைஷ்ணவர், ஷடகோபர் அந்தாதின்னு, ஷடகோபர் மேல் நம்மாழ்வார் மேலே அந்தாதி பாடினவர். அப்படி வீர வைஷ்ணவர், அவரோட சித்தாந்தம் என்னமோ விசிஷ்டாத்வைதம். அப்படி இருந்தால் கூட தன்னோட இஷ்ட தெய்வமான ராமனை சொல்கிறதே பச்சையாக அத்வைதத்தில் சொல்கிறார் பற்றியோன்னா. நிஜமாகவே ஆடிப்பிட்டார் நீதிபதி. அட சும்மா அலங்கலில் தோன்றும் பொய்மை அறவென்ன அப்படின்னு நம்ம இதுக்கு பாட்டுக்கு பாட்டு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் தான் சொல்லின்னு இருக்கோம், ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறமே வழிய இப்படி ஒரு ஆங்கிளில் பண்ணியிருக்காருங்கிறது இப்போ தான் கவனிக்கிறார். எதுக்கு சொன்னேன், அந்த அத்வைதம்ங்கிறது அதுதான் சத்தியம்ங்கிறதுக்கு என்ன சாட்சின்னர், மற்ற சித்தாந்தக்காராளாக இருந்தால் கூட அவளையும் அறியாத விஷயத்தில் கடைசியில் இங்கே கொண்டு நிறுத்திடுறது பற்றியோ அப்படின்னு இப்படி சொல்லியிருக்காரே அப்படின்னு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இந்த இல்லை நான் இந்த இதை கவனிக்கலை அப்படின்னு, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு. நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டதுனால கவனிச்சிருமா, இல்லை நம்ம கவனிக்காத விஷயமும் இருக்கலாம். இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி சொல்லிட்டு இஸ்மாயில் சொல்கிறார், பெரியவா அவளோட லைஃப்பில் கம்பராமாயணத்தினை எத்தனை தரம் புரட்டி பார்த்துருக்க போகிறா? ஆயுசிலே ஒரு தரம் பார்த்துருப்பா, 2 தரம் பார்த்துருப்பா தெரியாது. ஆனால் நான் கம்பராமாயணத்தை நித்தியம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். மேடைக்கு மேடை நம்ம போனாலே கம்பராமாயணம் தான் எடுத்து பேசின்னு இருக்கோம். அப்படி தினம் பழகிற எனக்கு கம்பராமாயணத்தில் இப்படி ஒரு ஆங்கிளில் அதை அப்ரோச் பண்ணணும் பார்க்கணும்னு தெரியல. ஆனால் பெரியவா போனால் அதை எடுத்து கொடுக்குறான்னா அப்போ தான் நினச்சிட்டேன், அது வரைக்கும் நாம் ஏதோ கம்பராமாயணம் படிச்சிருக்கோன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் அன்னிலேருந்து இனிமேல் ஒழுங்காக படிக்கணும்னு தோணுது.